வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்குன்னு சில ஸ்பெஷல் டேஸ்லாம் இருக்கும். நல்லதோ, கெட்டதோ ஒரு சில நாட்கள நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சிருப்போம். இன்னைக்கோட அது நடந்து 1 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். நேத்தோட அது நடந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. நேத்தோட அது நடந்து ஒரு 10 மாசம் ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இதான் நம்ம பார்க்க போறோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ஃப்ரேஸ் டு த டே. டு திஸ் டே கிடையாது. டு த டே. டு திஸ் டேக்கு வேற அர்த்தம் இருக்கு. அதனால இதை கொஞ்சம் கவனமா நம்ம யூஸ் பண்ணணும். டு த டே அப்படின்னு. இப்போ நம்ம இதை யூஸ் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப சொன்ன மாதிரி இன்றுடன் 1 வருடம் ஆகிறது. நேற்றோடு 1 வருஷம் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்தா 1 வருஷம் ஆகப்போகுது. இந்த மாரியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ டிஃபரெண்ட் டென்சஸ்க்கு இதை எப்படி யூஸ் பண்றது? ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? அப்படின்றதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிரசன்ட் டென்ஸ் இன்றுடன். இன்னைக்கோட 1 வருஷம் ஆகுது. இன்னைக்கோட 3 வருஷம் ஆகுது. இன்னைக்கோட 10 மாசம் ஆகுது. இந்த மாரிலாம் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சொல்றப்போ அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களான்னா, இட் இஸ் இல்ல டுடே இஸ் இந்த மாதிரி நீங்க எது வேணா சொல்லிக்கோங்க. எவ்வளோ நாள் ஆகிறதுங்கிறத இங்க போட்டுக்கோங்க. 1 வருஷம், 2 வருஷம், 10 மாசம் ஏதோ சம்திங் அத இங்க போட்டுக்கோங்க. அடுத்தது டு த டே. சின்ஸ் எது நடந்து அப்படிங்கிறத சொல்றதுக்கு சின்ஸ் பக்கத்துல எப்பவுமே பாஸ்ட் டென்ஸ். ஸோ இதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி பார்க்கறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணுமா அப்படின்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். பட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். இன்னைக்கோட சரியா 100 நாள் ஆகுது. எது நடந்து நம்ம இந்த இடத்துல சொல்லல. நம்ம பேசியிருக்கப்ப இடையில சொல்றோம். இன்றுடன் சரியாக 100 நாட்கள் ஆகிறது அப்படின்னு சொல்லணும். எதுக்காக ஸ்பெசிஃபிக்கா இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்றுன்றதுனால இட் இஸ் இல்ல டுடே இஸ் எப்படி வேணா போட்டுக்கோங்க. நான் வந்து இட்டுன்னே வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல இன்றுடன் அப்படின்னு சொல்றப்போ, இன்னைக்கு டே தான் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு டேவை நம்ம வந்து எம்பசைஸ் பண்றோம், ஹைலைட் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி இட் இஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாரு இன்னையோட 100 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த அந்த டியூரேஷனை நீங்க எம்பசைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுங்க. ஸோ இட் ஹேஸ் பீன் 100 டேஸ் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை இட் இஸ் 100 டேஸ் டு த டே. இட் இஸ் 100 டேஸ் டு த டே. இந்த இடத்துல வந்து இன்றைக்கோட 100 நாள் ஆகுது. ஸோ இன்றோடு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எம்பசைஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம இட் இஸ் 100 டேஸ் டு த டே. இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிருக்கலாம் ஒரு ஏ போட்டிருக்கத. பொதுவாக 100, 1000 இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறப்போ அது வந்து எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து சொல்லணும். இப்போ வந்து 200 டேஸ், 300 டேஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ பிரச்சனை வராது. இந்த மாதிரி நம்ம 200, 300 இல்லாமல் வெறுமனே 100ங்கிறப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அது ஒரு 100 அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி ஒரு சேர்த்துக்கிறது வழக்கம். கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும். அப்போ இட் இஸ் 100 டேஸ் டு த டே அப்படி நம்ம சொல்கிறோம். நீங்கள் இதுவே பாரு 100 நாள் ஆயிடுச்சு இன்னையோட அப்படின்றப்போ நம்ம வந்து எதை எம்பசைஸ் பண்ணுறோம்னா அந்த டியூரேஷன் எம்பசைஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நீங்கள் எம்பசைஸ் பண்ணணுமானா இட் ஹாஸ் பீன் 100 டேஸ் டு த டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒருவேளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பின்னாடி நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு டவுட் வரும். என்ன சில சமயத்தில் இஸ் போட்டிருக்காங்க, சில இடத்துல ஹாஸ் பீன் போட்டிருக்காங்க அப்படின்னு டவுட் வரும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இட் ஹாஸ் பீன் 100 டேஸ் டு த டே. இப்போ 100 டேஸ்ன்னு சொன்னோம், அதனால ஒரு ஏ போட்டோம். இன்றுடன் சரியாக 5 நாட்கள் ஆகிறதுன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நம்பர்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் திரும்ப ஏ எல்லாம் போடக்கூடாது. அப்போ வெறுமனே இட் இஸ் 5 டேஸ் டு த டே, இட் ஹாஸ் பீன் 5 டேஸ் டு த டே அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். இந்த இடத்துல ஏ போடாதீங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நான் வந்து 100ன்னு லெட்டரில் அதாவது வேர்ட்ஸில் எழுதியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏ போடுவேன். 100ங்கிற நம்பர் எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம ஏ போடக்கூடாது. அப்போ வந்து உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, அப்போ நான் பேசுகிறப்ப 100 தானே சொல்லுவேன், அது வந்து எழுத்தா நம்பரா அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ அது வந்து என்ன வழக்கம் அப்படின்னா பேசுகிறப்போ கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ இட் ஹாஸ் பீன் 100 டேஸ் டு த டே, இட் இஸ் 100 டேஸ் டு த டே, இட் இஸ் 5 டேஸ் டு த டே, இப்படி தான் நம்ம சொல்லணும். அடுத்த எக்ஸாம்பிள், நான் அவளை கடைசியாக பார்த்து இன்னைக்கோட 1 வருஷம் ஆகுது, இன்றுடன் 1 வருஷம் ஆகிறது அப்படின்னு சொல்லணும். அப்போ இன்றுன்னு சொல்கிறதுனால டுடே இஸ் இல்லைன்னா இட் இஸ் எப்படி வேணால் சொல்லுங்கள். நான் டுடே இஸ்னே போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு டே தான் கரெக்டாக 1 வருஷத்துக்கான டே அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால நம்ம வந்து அதை தான் ஹைலைட் பண்ணுறோம். அதனால தான் நான் இஸ்ன்னு வச்சுருக்கேன். அப்போ டுடே இஸ் 1 இயர் டு த டே. எப்போ நான் அவளை கடைசியாக பார்த்து, சின்ஸ் ஐ லாஸ்ட் சாகர்,
கடைசியா பார்த்து since I last saw her. Today is 1 year to the day since I last saw her. நான் இந்த பைக்கை வாங்கி இன்னையோட 3 வருஷம் ஆகுது. இன்றுடன் நீங்க வந்து இப்போ எதை எம்ஃபசைஸ் பண்றீங்கிறத பொறுத்து இட் இஸ் இல்லைன்னா இட் ஹாஸ் பீன் யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் பைக்கை வாங்கி கரெக்டாக 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படி எம்ஃபசைஸ் பண்ற மாதிரி நான் அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அப்போ இட் ஹாஸ் பீன் 3 years to the day. இன்ட்ரோடு அதுக்கு தான் டு த டே. இட் ஹாஸ் பீன் 3 years to the day since பக்கத்தில் past tense இல்லையா? ஸோ ஐ bought the bike. I bought this bike. It has been 3 years to the day since I bought this bike. அவ்வளோதான். வெரி சிம்பிள். It is 3 years to the day since I bought this bike அப்படின்னு சொன்னாக்க கரெக்டாக இந்த தேதி தான். இன்னைக்கு பண்ண தேதி 22/12 இல்லையா? ஸோ இதே தேதி 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன் அப்படின்னு அந்த எக்ஸாக்ட் டேவை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இது வந்து ஒரு ஆனிவர்சரிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு நினச்சிங்களான்னா இஸ் தான். இட் இஸ் 3 years to the day since I bought this bike அப்படி தான் சொல்லணும். என்ன ஒரே செலிப்ரேஷன்லாம் போயிட்டு இருக்காங்க, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, இல்லை இன்னைக்கு வந்து கடை திறந்து இன்னையோட 2 வருஷம் ஆகுது, அதுதான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொல்றோம். ஸோ வி ஆர் செலிப்ரேட்டிங். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் 2 years to the day since the shop opened. எப்பயிலேருந்து அந்த கடை திறந்து. We are celebrating because it is 2 years to the day. இன்றோடு 2 வருஷம் ஆயிடுச்சு since the shop opened, கடை திறந்து. ஸோ இந்த இடத்துல நாம ஆனிவர்சரி அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். ஸோ அப்போ இட் ஹாஸ் பீலாம் இல்லை, அப்போ நீங்கள் இட் ஹஸ்ன்னு யூஸ் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட்ல முடிஞ்சு போன ஒரு டேவை சொல்லி அன்றோடு 1 வருஷம் ஆயிடுச்சு, அன்றோடு 2 வருஷம் ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு. ஸோ நீங்கள் எந்த டேவை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்களோ அதை சொல்லுங்க. இட் வாஸ்ன்னு சொன்னாலும் சரி. இப்போ போன மண்டேயோட அப்படின்னா மண்டே வாஸ்ன்னு சொல்லுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டே அப்படின்றப்போ ஒரு டேட்டை சொல்லி அந்த டேட்டு அதை மென்ஷன் பண்ணிட்டு வாஸ் அப்படின்னு சொன்னாலும் சரிதான். நேற்றோடு எஸ்டர்டே வாஸ் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது டைம் ஃப்ரேம் 2 years 3 years 1 year என்ன பண்ணுமோ அதை இங்கே போட்டுக்கோங்க. டு த டே. சின்ஸ் ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல எப்போவுமே பாஸ்ட் டென்ஸ் தான். சின்ஸ் பக்கத்தில் எப்போவுமே பாஸ்ட் டென்ஸ். நேற்றோடு அவ சிங்கப்பூருக்கு போய் கரெக்டாக 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ நேற்றோடு எஸ்டர்டே வாஸ் 1 year to the day. Yesterday was 1 year to the day. எப்போ? அவ சிங்கப்பூர் போனதிலிருந்து. Since she went to Singapore. Yesterday was 1 year to the day since she went to Singapore. இப்போ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேவை மென்ஷன் பண்ண போகிறோம். போன மண்டே தான் உங்க வெட்டிங் ஆனிவர்சரி. போன மண்டேயோட உங்களுக்கு மேரேஜ் ஆகி 10 வருஷம் ஆகுது அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ போன மண்டே, லாஸ்ட் மண்டே was 10 years to the day. Last Monday was 10 years to the day. எதுக்கு? Since they got married. Last Monday was 10 years to the day since they got married. அவ்வளோதான். இப்போ பாஸ்ட் ஃபார்மும் பார்த்தாச்சு. நம்ம வந்து ஃபியூச்சருக்கு சொல்ல போகிறோம். இப்போ வர்ற திங்கக்கிழமையோடு, நாளையோடு, நெக்ஸ்ட் டியூஸ்டேவோட 2 வருஷம் ஆக போகுது, 1 வருஷம் ஆக போகுது, 3 years ஆக போகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர் டைம் ஃப்ரேம் அப்படின்னா வில் பி எவ்வளோ வருஷங்கிறத இங்கே போட்டுக்கோங்க. வழக்கமான ஸ்ட்ரக்சர் தான். டு த டே, சின்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அதெல்லாம் அதே தான். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த திங்கக்கிழமையோட நான் இந்த ஆஃபீஸில் சேர்ந்து, இந்த கம்பெனியில் சேர்ந்து 2 வருஷம் ஆக போகுது அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த திங்கக்கிழமை, திஸ் மண்டே, ஃபியூச்சர் இல்லையா? இனிமேல் தான் வரப்போகுது இந்த மண்டே. But this Monday will be 2 years to the day. This Monday will be 2 years to the day. எப்பயிலேருந்து? இங்கே ஜாயின் பண்ணதுலேருந்து. Since I joined here. This Monday will be 2 years to the day since I joined here. இப்போ நம்ம பாஸ்ட் கண்டிஷனல். பாஸ்ட் கண்டிஷனலாக என்னன்னா, பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடக்கலை, ஒருவேளை அப்படி நடந்திருந்தா இன்னையோட 1 வருஷம் ஆயிருக்கும், நாளையோட 2 வருஷம் ஆயிருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்றது. ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். நீங்கள் வந்து நடந்திருந்தால் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இஃப் வச்சு இஃப் சப்ஜெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹேட் ப்ளஸ் V3 இப்படி சொல்லலாம். இப்போ இதே விஷயத்தை கொஞ்சம் மாற்றி நம்ம ஹேடையும் சப்ஜெக்டையும் இன்வெர்ட் பண்ணணும்னா இஃப் போட வேண்டியதில்லை. ஸோ அதனால ஹேட் சப்ஜெக்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இட் வுட் ஹவ் பீன் எவ்வளோ டைமோ அதை சொல்லிட்டு டு த டே அப்படி சொல்லலாம். ஸோ 2 விதமாகவும் நம்ம சொல்லலாம். இப்போ
அவங்க திருமணம் நடக்கல. ஒருவேளை அவர்கள் திருமணம் நடந்திருந்தால், என்னையோட சரியா 5 வருஷம் ஆயிருக்கும். அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அவர்கள் திருமணம் நடந்திருந்தால், if they had married, past perfect. If they had married, it would have been 5 years to the day. If they had married, it would have been 5 years to the day. இப்போ இதே தான் நம்ம இஃப்பை எடுத்துட்டு ஹேடையும் தேவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இன்னொரு ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க வந்து வீடு வாங்குறதா இருந்தோம். கரெக்டா ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு அவர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டார். ஸோ அவர் மட்டும் அப்பவே ஏற்றுக்கொண்டு இருந்தால் நாம அந்த வீட்டை வாங்கி என்னையோட சரியா 1 வருஷம் ஆயிருக்கும். இது வந்து இன்றுடன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாளையுடன், திங்கட்கிழமையோட எல்லாமே நீங்க சொல்லலாம். இந்த இடத்துல அவர் வந்து ஒத்துக்கொண்டிருந்தால் அப்படின்னு சொல்றதுக்கு அக்ரீட் கூட போடலாம். இஃப் ஹி ஹேட் அக்ரீட் தென் இட் would have been 1 year to the day since we bought that house அப்படி சொல்லலாம். பட் இந்த இடத்துல ஏன் நம்ம அக்செப்ட்னு சொல்றோம்னா நம்ம சொன்ன அமௌண்ட்டுக்கு அவர் ஒத்துக்கொண்டிருந்தால் அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம அக்செப்ட்னு சொல்றோம். If he had accepted then it would have been 1 year to the day since we bought that house. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நீங்க சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறீங்க. சரியா நாளையோட வெளிநாட்டுக்கு போய் 5 வருஷம் ஆக போகுது. நாம கிராஜுவேஷன் முடிச்சு நேத்தோட சரியா 10 ஆண்டு ஆயிடுச்சு. இதுதான் நீங்க ஃப்ரேம் பண்ண வேண்டிய சென்டென்சஸ். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துலாமா? சரியாக நாளையோட tomorrow will be 5 years to the day. Tomorrow will be 5 years to the day since she moved abroad. Since she went abroad. எப்படி வேணா சொல்லுங்க. நாம கிராஜுவேஷன் முடிச்சு கிராஜுவேட் ஆகி நேற்றோடு அதனால பாஸ்ட் இல்லையா? yesterday was 10 years to the day since we graduated. ஸோ இந்த வீடியோவில் நாம நேற்றோட இன்றோட 5 வருஷம் ஆயிடுச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் டு த டேவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.